ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வோட்டிங் எலிஜிபிலிட்டி. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா யூசர்ட்டு நாம் ஏஜ் வாங்கிக்குவோம். அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுவோம். இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் வோட்டிங், இல்லாட்டி நாட் எலிஜிபிள். ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. வோட்டிங் எலிஜிபிலிட்டி. ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 1 என்ன? என்டர் தி ஏஜ் யூசர். ஸோ சிஸ்அவுட் போட்டுக்கோங்க. அங்கே உள்ளே வந்து என்டர் தி ஏஜ் அப்படின்னு போட்டுக்கிட்டு யூசர்ட் வந்து இப்போது ஏஜ் வாங்க சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி வாங்கலாம்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் கிளாஸில் ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. ஸோ அது இன்புட் நம்ம யூசர்ட் வந்து வாங்கிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா கீபோர்ட்லேருந்து இது டேட்டா வாங்கும், இன்புட் வாங்கும். வாங்கின இன்புட்டை வந்து இது ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அவ்வளோதான். நம்ம ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏஜ் இப்போ இன்புட் வாங்க முடியுதாங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளால இன்புட் கொடுக்க முடியுது. இப்போ ஸ்டெப் 2 இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் ஏஜ் greater than equal to 18 இருந்துச்சுன்னா eligible for voting. else you are not eligible. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 23 தரேன், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. இப்போ அடுத்தது 18 கீழே தந்து பார்க்கணும். 13 யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.